Deepavali collection Kodi, Magachiyum Kodi. The Chennai Silks. Let the celebrations begin. Celebrate this festive season with Adyar Anandabhavan Sweets and Snacks. Ariza shirts and trousers. மலையாளத்தில் உங்களுக்கு நிறைய விதமான வெர்சடைல் ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வாட் இஃப் லைக் தமிழில் அந்த விஷயம் கொஞ்சம் அது உண்மைதான் நடந்துச்சு இல்லை சார்? இன்னும் கொஞ்சம் சரியாக யூஸ் பண்ணலாம். அப்பப்போ படங்கள் வரும்போது ஒரு புது புது அர்த்தங்கள் சங்கமம். எனக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் நடிக்க முடியும். ஐ வாஸ் வாட் மை ஏஜஸ். அப்போ நாங்கள் இப்போவும் அப்படி தானே. எந்த ஹீரோ வந்து மாற்றி பண்ணுறாங்க. அதே ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு 4 ஃபைட்டு, 4 டான்ஸு, சமூகத்துக்கு ஏதாவது பஞ்சு டயலாக், அவ்வளோ தானே எல்லா படங்களும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிகாஸ் இப்போ சங்கமம்க்கும் ராம்க்கும் ஒரு 4 to 5 years தான் டிஃப்ரென்ஸ். ஸோ சங்கம் யூ ஆர் த ஹீரோ, அது ஒரு பயங்கர எல்லாமே கலந்த மாதிரி படம். ராம் பார்க்கும்போது ஒரு ரஃப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். பட் உங்களுக்கு அது ஒரு அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறது அது கொஞ்சம் நேரம் ஆச்சா? நீங்கள் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்க? எக்ஸப்டன்ஸ் வந்து ராம் பண்ணும்போது கிடையாது. எக்ஸப்டன்ஸ் வந்து நான் முதல் நெகட்டிவ் ரோல் பண்ணது எதிரிங்கிற படத்தில் மாதவன் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒரு வில்லன் பண்ணுறது. அந்த ஒரு எக்ஸப்டன்ஸ் கொஞ்சம் நம்ம யூஸ்வலாக ஒரு ஹீரோவாக ஒரு செட்டு போகும்போது கொடுக்குற மாதிரி அது இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வில்லனாக வரும்போது இருக்கிற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுவும் ஏன்னா இட் ஹேப்பன்ஸ். ஐவ் சீன் தட் அ லாட். அது இப்போ புது கம்பெனியாக இருக்கும். ஸோ ஒரு படத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் நடிக்கிற ஹீரோக்கு கூட கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸு சீனியர் ஆக்டருக்கு சில டைமில் வந்து வராது. ஓகே, ஏன்னா அவன் படத்தோட ஹீரோப்பா, பட் பிஸ்னஸ் பண்ணுறது என் பேரில். அது அவங்களுக்கு தெரியாது. இது ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா ஐ விஷ் டு சி. போக இடி வாங்கி விழுறதுக்கு. ஸோ ஹீரோ கிட்ட இருந்து இடி வாங்கும்போது நான் விழணுமே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ நீங்கள் வில்லன் ரோல்னு சொல்லும் போது ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் ஒரு மீம் பயங்கரமாக ஷேர் ஆகிடுச்சு. உங்களுடைய பார்வைக்கு வந்துச்சான்னு தெரியல. சிங்கம் படத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா, ஆப்ரேஷன் டீனா எனக்கு என்னன்னு தெரியுண்டான்னு. ஸோ அது வந்து என்னென்னவோ சொன்னாங்க. அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த மீம் எப்படி ஆகிடுச்சு, அது வீடியோவாக கன்வெர்ட் ஆச்சு. அப்போ நீங்கள் அந்த செயினை தள்ளுறீங்க, திரும்ப வந்து டமால் தலையில் படும். அது உண்மையிலே பட்டுச்சு? அது ஒரிஜினல் செயினா அது? அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி. ஓ, செட்டுக்காக போட்டு அந்த செயின்லாம் இல்லை. செட்டுக்காக போட்டிருந்தால் அது விழுந்துருமே, ஒடிஞ்சு விழுந்துருமே. பிளாஸ்டிக்காக இருந்தால், ஐ மீன் டம்மியாக இருந்தால், அது வந்து என்னோட பாடி வெயிட்டை தாங்கணும். ஸோ அதனால் அவங்க ஒரிஜினலாக ஒன்று கட்டிட்டாங்க. அது ஒரு ஜெயில் இதுக்குள்ளே. ஸோ நிறைய அது தொங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டயலாக் சொல்ல என்னோட மூட் அப்படி வந்துச்சு. அண்ட் ஏதோ சும்மா ஒரு ஆக்ஷனில் நான் அப்படி எடுத்து போகும்போது அது திரும்பி வருது நான் எதிர்பார்க்கல. ஓகே, பட் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு பிகாஸ் ஐ வாஸ் இன் த கேரக்டர், ஐ வாஸ் இன் தட் மூட். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு பட்டதுன்னு ஞாபகம் இருக்குது. அதில் வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கும். கண்ணுட்டையும் அப்படியே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ளை ஆகிடுச்சு. ஒரு செட் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் வந்து சூரிய தான் என் ஃப்ரெண்டில் இருக்கிறாங்க. ஸோ சூரிய டக்குன்னு சொன்னேன், சார் ஐயோ ஓகேன்னா ஏன் ஓகே அப்படின்னு நான் தடவிட்டு இருந்தேன். பார்த்து கொஞ்சம் பிளட் எல்லாம் இருந்துச்சு, சின்ன லைட்டாக. தென் டேரக்டர் வந்து கேட்டாங்க, சார் இப்போ உங்களுக்கு ஒன்ஸ் மோர் போகலாம் சார், நோ ப்ராப்ளம்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு ஓகேயா, ஷார்ட் எப்படி இருந்துச்சு, அது இதாக இருந்துச்சு சார், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், பட் உங்களுக்காக வேணாம், நம்ம ஒன்ஸ் மோர். நான் சொன்னேன், வேணாம், நீங்கள் ஹாப்பினா வீல் ஜஸ்ட் கீப் இட் லைக் தட், வாட் இஸ் ராங் இன் தட். ஆஃப்டர் ஆல் அந்த வில்லன் தான் கேரக்டர், ஹீரோ கிடையாது. ஸோ இட் வில் பி வெரி நைஸ் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன மாதிரி பர்சன் சார்? இப்போது ஒரு ஷூட் போகிறீங்க, பட் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஒன் ஸ்பாட் போயிட்ட பிறகு அந்த விஷயத்தெல்லாம் டோட்டலாக ஆஃப் பண்ணிடுவீங்களா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல அது லைட்டாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குமா? பீட்டா சில நேரங்களில் ஒரு தவறான நியூஸாக இருக்கட்டும், இப்போ உங்களை பற்றியே சில நியூஸ் வந்துட்டு இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக சொசைட்டி நியூஸ் வந்த அது தப்போ நல்லதோ நான் போதடே கிடையாது. ஈவன் தப்பான நியூஸ் வந்தால் கூட ஐ லீஸ்ட் போதட். பட் சொசைட்டியில் வந்து இந்த மாதிரி சில டெத்து இந்த கேசஸ் எல்லாம் வரும்போது, பொலிட்டிக்கல் செட்டாரில் வரும்போது தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது. சம்டைம்ஸ் நான் வந்து அதை எனக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுன்ட்டுலாம் அந்த கோவம் வரும், இவங்களுக்கான நான் நிற்கணுங்கிறது. பட் இப்போ இருக்கிற என்னோட ஒரு மைனாரிட்டி பொசிஷனில் நான் எது செஞ்சாலும் அது மற்றவங்க கண்ணில் தப்பாக தெரியுமோங்கிற பயத்தில் ஐ எம் ஜஸ்ட் பீங் சைலண்ட். சார் இப்போவே இப்படி இருக்குன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி வந்து எங்கேயோ இருக்குது. ஸோ எப்படி வேணால் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ 80s 90s இருக்கும்போது எல்லாமே வந்து ரிட்டர்னில் தான். ஸோ அந்த டைமில் பீங்க ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருக்கும் போது உங்களை பற்றி நிறைய விதமான நியூஸஸ்லாம் வந்துருக்கும்ல. இப்போ யூ வெல் மெச்சூர்ட், அது ஓகே, அதெல்லாம் வந்தால் போனேன். பட் அந்த டைமில் அந்த ஒரு அட்ரினலில் ஹேவ் யூ ரியாக்டட்? எப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கீங்களா? என்ன பேர் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் வே பேக் இன் 80s. அப்போ வந்து மலையாளத்தில் என்னோட ஆர்வம் மலையாளம் சினிமாவில் தான். அப்போல்லாம் வந்து நான் எந்த நடிகை ஹீரோயின்கிட்ட நடித்தா கூட உடனே ஒரு லவ் ஸ்டோரி வருது அந்த மேகசீனில், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அந்த மாதிரி எல்லா ஹீரோயின்ஸுக்கிட்டையும் என்ன ஏதாவது ஒன்று மாட்டி வைப்பாங்க.
எனக்கு அது ஜாலி தான். ஏன்னா இட் ஹெல்ப் என்னோட ஃப்ளர்ட்டிங்கில் விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. பட் இது ஆரம்பித்த அந்த டைமில் கொஞ்சம் நான் ரியாக்ட் பண்ணது வந்து இதெல்லாம் என் அப்பா அம்மாவும் படிக்கிறாங்களேங்கிற பயத்தை தான். ஸோ ஐ வாஸ் ஒன்லி 16 17 இயர்ஸ் ஓல்டு 18 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அந்த ஒரு டைமில் நான் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணேன். அந்த ஜேர்னலிஸ்ட் வந்தால் நான் அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ண மாட்டேன் அப்படி இப்படிலாம் இருந்தது. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு காலம் இருந்துச்சு. தென் என்னோட சீனியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நோ ப்ராப்ளம்டா, நீ இப்போ மார்க்கெட் இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி எழுதுகிறாங்க காசிப்ஸ் கிசு எல்லாம். அது அவங்களுக்கு யூனோ இட்ஸ் தேர் லிவிங். ஸோ பி ஹாப்பி அபவுட் இட். உன் பேரை உன்னால் மற்றவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட். ஸோ do you believe in time and luck in cinema, sir? Which is more important நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ டூ பிலீவ் த டைம்ங்கிறது வந்து ரைட் டைம் த ரைட் பிளேஸ் எல்லாம் சொல்கிறது. யா ஐ ஆஸ்க் திஸ் பிகாஸ் இப்போ இந்த படத்துக்கு இது மாதிரி ஒரு நடக்குது. இப்போ சங்கமம் ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே டிவி டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. மேபி அது ஒரு பெரிய ட்ராப்பாக கூட இருந்திருக்கலாம் தேட்டர்ஸில். அது ரெஃப்ளெக்ட் ஆச்சா தேட்டர்ஸில்? ரிலீஸ் ஆகிற படம் வந்து தியேட்டரில் கிடைச்சா அந்த ஈஸியாக உட்காந்துட்டு டிவியில் பார்த்துக்கலாம்ல. உங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் தானே இப்போ வரைக்கும்? அது அவ்வளோ அந்த பாடல்கள்லாம் ரொம்ப வருது எனக்கு. ரொம்ப நான் ஷேட்டர்ட் ஆகிட்டேன். ஓகே, ஐ கான்ட் டூ எனிதிங். நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்களா ப்ரொடியூசர் கிட்டயோ இல்லை why this is happening எதுனால? பட் வாட் கேன் ஐ டூ? அது வந்து அந்த ப்ரொடியூசரும் கொடுத்தவருக்கும் தான் தெரியும். கான்ட் ஹெல்ப் இட். பட் எனக்கு என்ன ரொம்ப ஷார்ட் பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்து வெயிட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் உருவாக்குனதெல்லாம் நான் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்க்கு. பிகாஸ் அது என்னோட ஏஆர்எம்மனோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன். ஏஆர்எம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் அமைச்சிருந்தாங்க. இன்னும் கர்நாடிக் அண்ட் கூத்து இதெல்லாம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. அண்ட் ஐ டென்ட் வாண்ட் டு அக்செப்ட் எனி அதர் ஃபிலிம். அந்த படம் ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் எந்த படமும் நான் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா ஐ வாண்டட் டு கிவ் மை 100% ஆஸ் அன் ஆக்டர் அதில். பட் அது இப்படியெல்லாம் ஒன்று எதிர்பார்க்கல. எவ்வளோ நாள் ஷூட் போச்சு மழைத்துளி அந்த சாங் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? மழைத்துளி நாங்கள் ஒன்று வந்து செட்டில் கொஞ்சம் அந்த ஃபயர் டான்ஸில் வந்து செட்டில் எடுத்தோம். தட் வாஸ் அபவுட் 2 days. அதுக்கப்புறம் வந்து வெளியில் அந்த மேடையில் அந்த ஃபுல் கூட்டத்தில் வந்து ஐ திங்க் அபவுட் 3 to 4 days. எவ்வளோ பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க சார்? அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் தான் இருந்தது. இது வந்து பொள்ளாச்சியில் நாங்கள் ஷூட் பண்ணோம். கிராம மக்களே வந்துட்டாங்க. கிராம மக்கள் அங்கே மட்டும் இல்லை, பல பக்கத்தில் இருக்கிற நியர்பை எல்லாங்கிட்டையும் போய் அவங்களெல்லாம் பணம் கொடுத்து லாரியில் அப்படியே கொண்டு வந்துட்டோம். கடைசியெல்லாம் பணம் செயின்லாம் அள்ளி போயிடுவாங்களே. எனக்கு ஒன்று அந்த பர்டிகுலர் நீங்கள் சொன்ன மாதிரி செட்டில் எடுக்கிற அந்த ஒரு ஃபயர்வாக இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொரு போஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், தட் வாஸ் லைக் வெரி ரஃப் அண்ட் அவ்வளோ அந்த ஒரு கோவத்தை காமிச்சிருந்தீங்க. ஸோ வாட் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சீன்? என்னோட பெயின் அது, என்னோட பெயின். நான் அந்த படத்துக்காக உழைச்சது அது. அந்த பிகாஸ் தட் வாஸ் மை லைஃப். ஐ வாஸ் லுக்கிங் அட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். வித் ஆல் ஸ்வெட் அண்ட் அது பார்க்கவே அவ்வளோ இதுவாக இருக்கும். இப்போ வரைக்கும் அது ரெஃப்ளெக்ட் ஆகுது ஆடியன்ஸ்க்கு. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சாங் அமைச்சிருக்காங்க அண்ட் ஐ ஹேட் டு டூ மை பெஸ்ட். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை நான் ஏஆர்கிட்ட கேட்டேன், ரஹ்மான் நம்ம ரைட் டிசிஷன் எடுத்துருக்கோமோன்னு தெரியல. இந்த கேரக்டர் ஒன்று வந்து உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட், பட் ஆடியன்ஸ் வந்து they have used to seeing you, hearing your music like இந்த என்ன ட்ரெண்டியான டைப்பு சிக்கு புக்கு ரேலே அந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க் இல்லையா? பட் அஃப்கோர்ஸ் டில் தி எண்ட் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு புட் மை 100% டீக்ளாமர் பண்ணி வடிவேல் இவங்கெல்லாம் தானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ஏன்னா அந்த ஒரு பாட்டே ஒரு படத்துக்கான எல்லா எமோஷன்ஸும் யூ ஷுட் சிரிச்சுக்கிட்டே ஆடியன்ஸ் முன்னாடி ஆடணும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா இறந்துருக்காரு, அங்கே ஒரு சோகம், திரும்ப அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து பயங்கரமான ஒரு வைரமுத்து எழுதின வசனங்கள் தானே. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு பெரிய பாடல் நிகழ்ச்சின்னா மொத்த அரங்கத்தையும் எழுந்து கைத்தட்ட வேணும்னா இந்த பாட்டு சாங்ஸ் வந்து அப்படி மட்டும் இல்லை. நான் இப்போ எந்த காலேஜ் ஃபங்க்ஷனோ எங்கே போனாலும் வந்து இல்லை ஒரு ஒரு காம்படிஷனில் போய் அங்கே கலந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதே வந்து இந்த மழைத்துளி சாங் வச்சு தான் அந்த பசங்க ஆடி டான்ஸ் பண்ணி விஜய் வின் பண்ணியிருக்காங்க இந்த கப்பல்லாம். இப்போ கூட அப்படி தான் இருக்குது. இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் போகும்போது கூட ஐ ஹியர் திஸ் அ லாட். அண்ட் யா தட் இஸ் லைக் ஏஆர் சொன்ன மாதிரி இட் பிகேம் அ ட்ரெண்ட் செட்டர். இப்போ ஒரு மின்னல் முரளி போல் ஒரு படம், ஒரு சூப்பர் ஹீரோ படம் வந்து மலையாளத்தில் ஒரு 20 to 25 crores எடுக்க முடியுது. பட் இங்கே ஒரு பெரிய ஸ்டாரோட படம்னா மினிமம் ஒரு 100 to 150 crores இருந்தால் தான் அந்த பெரிய படமே நம்புறாங்க. ஸோ do you believe in பட்ஜெட் தான் ஒரு படத்தை பெருசு சிறுசுன்னு முடிவு பண்ணதா, அவர் அந்த ஸ்டார் வேல்யூவில் இருந்தாலே இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் தான் பண்ணி ஆகணும்? பிகாஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் போத் மலையாளம் ஸ்டார் வேல்யூ. ஸோ ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் தான் ஒரு பெரிய ஸ்டாரை போடும்போது அந்த ஸ்டார் வேல்யூ இருந்தால் இன்னும் நிறைய விஷுவல் இது காட்டலாங்கிறது தான். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். அது உண்மைதான்.
சின்ன ஆக்டர்ஸை போட்டால் அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. என்ன வச்சு ஒரு 100 கோடி எல்லாம் பண்ணால் அதுக்கேற்ற ஸ்டார்ஸ் அந்த படத்தில் இருக்கணும். அண்ட் விஷுவல் சென்ஸ் எல்லாம். பட் தென் அகெயின் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கு இல்லையா? எஸ், இப்போ துருவங்கள் 16 போன்ற படத்தில் ஸ்டில் ரிமெம்பர் அந்த பேனரில் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க வித் த ஓல்ட் ஃபேஸ். எல்லாமே நியூ ஃபேஸ். எல்லாருமே நியூ ஃபேஸ். பட் ஸ்டில் அந்த படம் ஒரு பெரிய கெப்பாசிட்டியான தியேட்டர் ஹோல்ட் பண்ணுச்சு. அதுக்கு வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு காரணமாக இருக்கலாம். வேர்ட் ஆஃப் மவுத்துங்க ஒரு காரணமாகங்கிறது இல்லை. அதில் வந்து தட் அந்த ப்ராஜெக்ட் வந்து கதை கேட்கும்போது எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு. புது பசங்க எல்லாம் பிகாஸ் எல்லோரும் எங்கிட்ட என்ன சொன்னாங்க, சார் இதில் நீங்கள் மட்டும்தான் இருக்குது சார், எல்லாருமே புதுசாக இருக்குது, யாரை பேரை வச்சு பப்ளிசிட்டி பண்ண, ஒரு ஹீரோயின் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேர் வாஸ் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, நான் இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு தெரியல. அண்ட் December 25th 26th ரிலீஸ் ஆச்சு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் தியேட்டர்ஸ் தான் கிடச்சிது. அந்த கண்டிஷன் என்னென்னா, தியேட்டர்ஸ் வந்து பொங்கல் வரப்போகுது, சூப்பர் ஸ்டார்ஸோட படம் வரப்போகுது, வந்தோன்னா நம்ம தியேட்டர்ஸ் கம்மி பண்ணுவோம், அது ஹிட் ஆனால் கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் பொங்கல் வரும்போது தியேட்டர்ஸ் கம்மி பண்ணாங்க. பட் காட் ஃபார்பிடன் அந்த 2 படம் ஓடலை. அண்ட் எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தியேட்டர்ஸ் கிடைச்சது. அண்ட் ஆடியன்ஸ் ஸ்டார்டட் ஸ்டில் போரிங் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம ஆடியன்ஸ் வந்து நல்லா மெச்சூராக இருக்காங்க, அவங்க மாறி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லா படத்துலையும் ஃபைட் வேணும், டான்ஸ் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல படம், நல்ல கதை நம்ம கொடுத்தா அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் தட் இஸ் அ ரிசல்ட் ஃபார் துருவங்கள் 16. அண்ட் தட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் போர் தொழில். அதில் என்ன நிறைய ஃபைட்ஸ் இருக்கா, நிறைய டான்ஸ் இருக்கா, ஒன்றுமே கிடையாது. ஹவு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே இட் வாஸ் இல்லைங்களா? அட் தி எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் இருக்கணும், மேட்ரு இருக்கணும் இல்லைங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது இப்போ லியோ ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்க, October 20 and 19 ரிலீஸ் ஆகுதுன்னா மலையாளம் பீப்புள் வுட் செலிப்ரேட் விஜய் தேர், அவங்க பயங்கரமாக ஹீரோவாக அது சொல்லுவாங்க. பட் இங்கே தமிழில் வரும்போது, மலையாளம் படம் வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷன் நடக்குமான்னு கேட்டால் இட்ஸ் அ கொஷின் மார்க். ஒன்ஸ் படம் ரொம்ப நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் பீப்புள் வராங்க, மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? எதனால் இந்த ஒரு ஃபேன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அசோசியேஷன் ரெண்டும் வேறு வேறு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஃபேன்ஸுங்கிறது வேறு, ஃபேன்ஸ் அசோசியேஷனுங்கிறது வேறு. ஸோ அதோட வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் திங். நான் என்ன இப்போ இட்ஸ் ஆல் அ ஜாப், இட்ஸ் ஆல் அ மார்க்கெட்டிங் டெக்னாலஜி இல்லைங்களா எல்லாம் பண்ணுறது. ஸோ ஃபேன்ஸுங்கிறது வந்து இப்போ ஐம் அ ஃபேன் ஆஃப் அமிதாப் பச்சனுங்கிறதுனால நான் போய் அவரோட பால் அபிஷேகம் பண்ணுறதோ அதொன்றும் இல்லை. அவரோட படங்கள் பார்ப்பேன், எனக்கு அவரோட எந்த படம் நடித்தாலும் நான் பார்ப்பேங்கிறது தான். சி திஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் உண்மையில ரசிக்கிறேன். எனக்கும் ஃபேன்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஆனால் அந்த ஃபேன்ஸ் அசோசியேஷனில் எத்தனை கொஞ்சம் பசங்க இருக்காங்க, என்னோட பழைய படங்களெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் ஒரு ஹைப்பில் போயிட்டுருக்கு இப்போது, ரமான் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ஆல். எங்களுக்கு தெரியும் இது அசோசியேஷன்னா இவங்க இப்படி இது பண்ணணும், அது பண்ணணும், என் படம் ரிலீஸாக போகிறது, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கிறதுலாம் அது வேறு. நிறைய பேர் சொல்லுவாங்க சார், இந்த மலையாளம் ஃபேன்ஸ் வந்து சினிமாட்டிக் ஃபேன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பற்றி பேசும்போது அவங்க வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண அவங்க ரெடியாக இருக்காங்க. பட் ஆக்டர்ஸாக ஒரு பொலிட்டிஷியன்ஸாக ஏற்றுக்க அவங்க தயாராக இல்லை. பட் இங்கே வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவாங்க ஓகே இந்த படம் அந்த படம்னு. பட் அவங்க வந்து பொலிட்டிக்கலாக அந்த ஹீரோஸ் வந்து பொலிட்டிக்கலாக வந்தாலும் தே ஆர் ரெடி டு அக்செப்ட், ப்ளீஸ் வாங்க நீங்கள் எங்களுடைய தலைவராக இருங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பொலிட்டிக்கல் இன் தமிழ்நாடு லைக் தட் இஸ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது கேரளா ஆடியன்ஸ்க்கும் தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கும். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்படி சொல்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் இது ஒரு 20 years பேக்னா ஓகே நான் நம்புகிறேன், தமிழ்நாட்டில் இப்படி கேரளத்தில் அப்படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம். இப்போ ஐ திங்க் எவ்ரிவேர் இட் இஸ் யூனிவர்சலாக இருக்கும் ஆடியன்ஸு. நம்ம தமிழ்நாட்டில் ஆடியன்ஸ் மாறிக்காங்க, தெலுங்கு நாட்டில் ஆடியன்ஸ் மாறிக்காங்க, படம் பார்க்குறவங்கலாம் வந்து மெச்சூர் ஆகிட்டாங்க. பிகாஸ் ஒரு இதில் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ், டெக்னாலஜி இம்ப்ரூவாக இருக்குது, ஆடியன்ஸுக்கு வந்து எஜுகேஷன் நிறைய வந்திருக்கு. ஸோ தேர் அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரென்ஸ். இப்போது நீங்கள் இப்போ சொன்ன கேள்விக்கு வந்து ஈவன் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட இருக்கிற பாலிடிக்ஸில் வருங்கலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆடியன்ஸ் வந்து தே வில் நாட் ஜஸ்ட் ஃபால் ஃபார் இட். உங்களை நான் நேசிப்பேன், பட் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வரணுங்கிறது தே ஈவன் மோர் மெச்சூர் தென் யூ ஆடியன்ஸ். அது தமிழ்நாட்டில் இருக்கட்டும், கேரளத்தில் இருக்கட்டும். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி. ஐ டோன்ட் திங்க் ஸோ இங்கே வந்து திடீர்னு எக்ஸெப்ட் பண்ணுவாங்க ஒரு பொலிட்டிஷியனாக வர்றதுக்கு, ஒரு அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கெல்லாம். பிகாஸ் அதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் பில்டப் பண்ணணும், ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹோப்பு கொடுக்கணும், இன்னும் தெரிஞ்சு வைக்கணும். உங்களுக்கு எப்போச்சும் ஒரு ஐடியா இருந்திருக்கா ஒரு பொலிட்டிக் என்ட்ரி? டெஃபினெட்லி எனக்கு பொலிட்டிக்ஸில் வரணுங்கிறது எனக்கு முன்னாடி இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை. ஐ நெவர் டு லைக் பாலிட்டிக்ஸ். பட்
ரீசெண்ட்லி ஐ ஆம் ஃபீலிங் வெரி ஹர்ட். இந்த போன 5 வருஷம் நம்ம இந்தியாவோட பொசிஷன் மாறி இருக்குது. அது மெயின் திங் குற்றம் சொல்கிறது வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ் தான் அதிகமாக வந்து இப்போது இருக்கிற எல்லாமே டாமினேட்டடாக இருக்குது. எல்லாமே வந்து இன்ஃபில்டர் பண்ணுறாங்க, ஹீட்டுங்கிற முறையில் டைவர்ஷன் பண்ணுறாங்க மனுஷனுக்குள்ள. ஏன்னோ அது மாதிரி எல்லாம் இவங்களுக்கு எந்த சாதாபமும் தெரியாமல் இதுதான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லி அதை வந்து அப்பாவி மக்கள்கிட்ட போய் சேரும்போது அவங்களுக்குள்ள அந்த அந்த தீவிர அது பண்ணுறாங்க. ஸோ ஆல் திஸ் ஐ எம் சீயிங் இட். சில டைமில் அப்படியே யோசிப்பேன், நானும் வாய்ஸ் அவுட் பண்ணலாமா, வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங், ஏன் மற்ற நடிகர்கள்லாம் பண்ணுறது இல்லை, எல்லாருமே குவாய்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தென் ஐ வாஸ் அட்வைஸ்ட் பிகாஸ் ஐ எம் இன் அ மைனாரிட்டி செக்ஷன். நான் எது சொன்னாலும் அது நாளைக்கு அது தப்பாயிடுமோ, தப்பான முறையில் எடுப்பாங்களோங்கிறது தான். ஸோ வாட் பெஸ்ட் ஐ கேன் டூ டு கீப் குவைட் அண்ட் சின்ன சின்ன இதில் சோஷியல் மீடியாலலாம் வந்து என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன மெசேஜ் நான் போட்டுகிட்டே இருப்பேங்க ஆன் ஹியூமன் கன்சிடரேஷனில் மட்டும். பட் எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை சார். இப்போ ஆக்டர்ஸ் ஒருவேளை மீடியா பர்சன் வரும்போதோ த டேக் இட் லைக் ரொம்ப ஈஸியாக யார் மேலே வேணால் குத்தம் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லாஸ்ட் மந்த் ரஹ்மான் சரோட கான்சர்ட்டில் தேட் சம் ஒரு கேஸ் நடந்துச்சு, நிறைய டிக்கெட்ஸ். பட் எண்ட் ஆஃப் த டே அதை அரேஞ்ச் பண்ணவங்க இவங்க எல்லாரையும் தாண்டி ஹூஸ் ரெஸ்பான்சிபிள் போது எல்லாருமே ஈஸியாக கேட்கணும், ஓகே ரஹ்மான் சார் அவர் தான் இதுக்கு காரணம், அவர் அதை மேனேஜ் பண்ணிக்கணும். பட் அவருக்கு அது தெரியவே தெரியாது வெளியில் இவ்வளோ பெரிய கேஸ் போயிட்டு இருக்கு. தட் இஸ் குவைட். நீங்கள் பேசுனீங்களா அதை பற்றி? பிகாஸ் அது ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க அந்த வீக் ஃபுல்லாக அதை பற்றி தான். பிகாஸ் நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது எவ்வளோ சொதப்பினாலும் அந்த படத்தோட மிஸ்டேக் எல்லாமே வந்து இந்த ஹீரோ தானே ஏற்றுக்கிறாங்க. ஆடியன்ஸ் வந்து திட்டுறாங்கண்ணா, என்ன இந்த படம் இப்படி. அவங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஏஆருக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி தே வில் டூ தேட் ஒன்லி. ஏஆர் தான், ஏஆர்னால தான் இப்படி ஆச்சு அப்படி இப்படி இருந்தால் மற்றவங்களோட பேர் தெரியாது, இல்லை அந்த ஸ்பான்சரோட பேர் தெரியாது, இது அந்த இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட பேர் தெரியாது. அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியும். ஓகே, ஏன்னா எல்லா தட் இஸ் குவைட் ஏன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற ரஹ்மான் சார் அவரே இதில் கொஞ்சம் அவர் ரொம்ப ஃபீல் ஆகிட்டார். ரொம்ப ஹி வாஸ் வெரி அப்செட். அண்ட் அவர் சொல்லி தான் நிறைய பேருக்கு பணம் திருப்பி கிடைச்சது. ஹீ டுக் அ ஸ்ட்ராங் டெசிஷன். அந்த இது நீங்கள் பேசுனீங்களா? ஓகே இல்லை, நான் பேசல. வீட்டுக்குள்ள நமக்கு தெரியும் வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் அப்பாவும் அவரோட பணம் ரெவன்யூஷன்லாம் எடுக்காமல் ஐ திங்க் சாக்ரிஃபைஸ்ட் சம் ஆஃப் இட். அண்ட் அவர் எப்படியாவது இது முடிக்கணும் அப்படி இப்படிலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் வந்து தெர் இஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் கேம் பிஹைண்ட் ஆல் திஸ். இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, இன்னும் வேறொரு விஷயம் இருக்குது. அவருக்கு எகென்ஸ்டாக ஒரு 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 இது வந்தது. அண்ட் ஹீ இஸ் ஃப்ரேம்ட் அ கேஸ் ஆன் தட் குரூப். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ரொபகண்டஸ் நடந்துகிட்ருக்கு. அண்ட் see that's what I said, the politics is becoming very bad. And they are trying to do this kind of damages to good people, good talented people. அண்ட் கணபத் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ரிமெம்பர் லைக் இப்போ இந்த ஜாக்கி சானோட ட்ரங்கன் மாஸ்டர், இந்த ஸ்னேக், இந்த ஈகிள் ஷேடோ, இந்த படம்லாம் வந்து ஒரு 40+ இயர்ஸ் ஆகிட்டு இருக்கும். பட் எப்படி ஜாக்கி சான் அவர் கற்றுக்கும் போது அவருக்கு ஒரு கோச்சாக ஒருத்தர் வயசான ஒரு தாடி வச்சிருப்பார், அவரோட பக்கமும் அவ்வளோ ஞாபகம் இருக்கும். இது ஏதோ ஒரு இடத்துல அங்கே ஒரு ரெசம்பிள் ஆகிற மாதிரியே இருக்குது. லைக் யூஆர் டீச்சிங் ஜாக்கி ஷெராஃப் ஆல் திஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்ற மாதிரி. டைகர் ஷெராஃப் ஆல் திஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்ற மாதிரி. ஆமாம், அப்படிதான். பட் என்ன சொல்லியிருந்தாங்க? எனக்கு என்ன வருத்தம், இந்த கெட்டப் முன்னாடி சொல்லிட்டாங்களா திஸ் இஸ் யுவர் கெட்டப்னு படம்? இல்லை, நான் ஒரு பாலிவுட் சினிமா அப்படிலாம் நினச்சி போனேன்னா, நம்ம என்ன பாலிவுட்னா என்ன ஹெவி ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங், அர்மானி சூட்டு அப்படி இப்படிலாம் தான் நான் நினச்சி போனேன். பார்த்தா வந்து ஒரு பிச்சைக்கார ஷர்ட்டு, ஒரு கிழிஞ்ச டாப்பு, பேகு, இதெல்லாம், அப்புறம் ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி எதுக்குன்னா யூஆர் பிளைண்ட் இன் திஸ் பிளைண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இட் வாஸ் லைக் தட். உங்களுக்கு இதுக்கான ட்ரைனிங் எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ட்ரைனிங் வந்து ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸுக்குனால கொஞ்சம் பாடி நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். நான் இங்கேயும் கூட நான் வந்து இந்த ஒரு இதில் வந்து பாக்ஸிங் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஜஸ்ட் பிஃபோர் த ஷூட்டுங்கிறது பாக்ஸிங். அண்ட் தென் அங்கே போனோடனே எனக்கு இவரை ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சில ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இல்லாட்டி கூட எனக்கும் இவருக்கும் ஃபைட் இருக்குது. ஸோ அதுதான் என்னோட ஒரு சேலஞ்சிங் திங். பிகாஸ் அவரோட ஃபைட்டெல்லாம் வந்து அந்த ஸ்பீடில் நானும் மேட்ச் பண்ணோம், அவருக்கு மேலே நான் நல்லா செய்யணும். ஸோ இட்ஸ் பீன் அ வைல். இதெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்தது. அதுவும் லடாக்கில் லடாக்குங்கிறது வரும்போது இட்ஸ் லைக் 10,000 to 15,000 feet ஹைட் இல்லையா. ஸோ ஆக்சிஜன் இருக்காது. ஒவ்வொரு ஷாட்டும் வந்து இதான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும்.
இதுக்கு நடுவில் நான் வேறு ஃபைட் பண்ணோம். டைகர் வந்து யங் பிளட்டு யூனோ. ஸோ ஸோ வாட் வாஸ் யுவர் டஃபஸ்ட் ஷாட் ஒரு ஒரு சீன் பர்டிகுலர் எடுக்கும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? அதுக்கு பின்னாடி நடந்த ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி? நத்திங், திஸ் வாஸ் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. எவ்ரி திங் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அதில். பிகாஸ் எங்களுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் இருந்தது. முதல் லொக்கேஷன் வந்து லண்டனில் இருந்தது. ஸோ நான் லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஐ தாட் ஓகே நம்ம சில்லாக ரிலாக்ஸ் பண்ணி லண்டன்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு இருந்தது. பட் பார்த்தா அங்கே போய் ஸ்டுடியோக்குள்ளே தான் ஷூட்டிங்கு. பிகாஸ் த ப்ரொடியூசர் வந்து பூஜா என்டர்டெயின்மெண்ட், தே ஹேவ் த பிக்கஸ்ட் ஸ்டுடியோ இன் த ஹோல் ஆஃப் லண்டன். ஸோ அங்கே வந்து இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்காக அவங்க அந்த ஒரு ஸ்டேஜ் எல்லாம் பண்ணிக்கணும். பாக்ஸிங் அரீனா, இந்த மாதிரி ஃபைட் அரீனாலாம் அப்படி ஒன்று. தென் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லடாக்கில் ஷூட் பண்ணோம். என்னோடய மேஜர் போர்ஷன்ஸ் லடாக்கில் தான். அண்ட் அங்கே வந்து கிளைமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அது சேலஞ்சிங். அண்ட் ஃபைட் எடுக்கும்போது எனக்கு டைகர் வந்து இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபைட்டர். ஜம்ப் பண்ணுறதெல்லாம் அவரோட நான் நினைக்கிறேன் when he came into the world பிறந்திலிருந்தே வந்து அவன் ஜம்ப் பண்ணி தான் வந்திருக்கான். அந்த மாதிரி இருக்குது. வெரி ஃப்ளெக்சிபிள் எல்லாமே. And there was a fight sequence between him and me. Okay. And working with Mr. Amitabh Bachchan? Working with Amitabh Bachchan is the main thing that I did the film, because அவரோட பேர் சொன்ன உடனே I was very happy because நான் சின்ன வயசுலேருந்து I admire him. நான் ரொம்ப தீவிர ரசிகர் அவரோட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு சின்ன கேமியோ ரோல் தான். அண்ட் ஐ ஹேட் 2 scenes with him. அவ்வளோதான் அந்த படத்தில் அவர். What was your conversation? கான்வர்சேஷன் வந்து எனக்கு ஒன்று தெரியும், எல்லாரும் அந்த ஹோல் யூனிட்டில் இன்க்ளூடிங் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அவரோட பெரிய ஃபேனாக இருக்கும். எல்லாரும் போய் இதுதான் சொல்லிட்டு இருக்கோம், சார் நான் உங்கள் ஃபேன். அண்ட் அது நான் அவ்வளோ சொல்லாமல் அவருக்கு தெரியும் என்னோடய இதெல்லாம். பிகாஸ் அவர் ஆல்ரெடி என்னோடய பாடி ஆஃப் ஒர்க்கை படித்து பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த படம் இந்த படம் எல்லாம் சொல்லியிருந்தோம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் என்ன ஆச்சரியப்பட்டேன்னா, ஹீ மென்ஷன் அபவுட் ஒரு குற்றப்பத்திரிகை படத்துக்கு பற்றி. ரவி யாதவ், ஆர்கே சல்மணி தான் டைரக்ஷனில். அந்த படம் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சினால அப்படியே சென்சர்ஷிப்பில் வந்து அது கொஞ்சம் ஸ்டேயாக இருந்தது. ஸோ அந்த டைமில் ஹீ வாஸ் ஆல்சோ இன்வால்வ் அந்த சென்சர் போர்டில். ஸோ அவருக்கு நல்ல ஞாபகம் இருந்தது. He asked me, என்னாச்சு அந்த படம் வந்துச்சா அப்படிலாம் கேட்டான். ஸோ ஐ வாஸ் லைக் இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்குங்கிறது பெரிய விஷயம் தான். And hopefully 40+ years as your shirt color, you are always our evergreen hero. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஃபிலிம் சார். தேங்க்யூ. தீபாவளி கலெக்ஷன் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin. Celebrate this festive season with Adyar Anand Bhavan Sweets and Snacks. Ariza, shirts and trousers.